பசங்களாம் இப்போ நம்ம லெவல் 2 தான் விளையாட போகிறோம். பக்கத்து ரூமில் இருக்க டோரில் வந்து எந்த டோர் கரெக்டான டோரோ அதில் தான் உங்களால் வெளியே போக முடியும். சார் வெளியே கிடையாது, வெளியே போகிற கதவை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ நீங்கள் அந்த டோர் உள்ள போனீங்கன்னா ஒரு ரூம் உள்ள போவீங்க. அந்த ரூமில் வந்து நீங்கள் வெளியே போயிடலாம். அடுத்த லெவலில் அதான் 3rd லெவலில் தான் நீங்கள் அது பண்ணணும். இந்த லெவல் எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு கடவுளை போவீங்க. அந்த கடவுளை ஏதாச்சும் ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூமில் போகணும். சாரி அதான் அந்த ரூமில் இருக்க கடவுளை போனால் நீங்கள் வெளியே போயிடலாம். லெவல் 2 பண்ணலாம் வாங்க. இப்போ அந்த ரூம் வரைக்கும் போகணும். நீங்கள் டைம் ஸ்டார்ட்ஸ்னால் கரெக்டான ரூமில் போகிறீங்களான்னு பார்க்கலாம். பசங்களாம் நீங்கள் எப்படி எஸ்கேப் ஆகணும்னா, ஃபஸ்ட்டு உங்கள் கண்ணு முன்னாடி 3 டோர்ஸ் இருக்கும். அதில் இந்த ரிங்கி தேஜஸ்வி பக்கத்தில் இருக்க டோர் உள்ள என்ன இருக்குன்னா, அங்கே ஒரு 2 வருஷமாக இருக்க ஒரு சிங்கம் இருக்குது. அடுத்தது இன்னொன்று எங்கள் ஃப்ரண்ட்டில் என்ன இருக்குன்னா, 2 நாளுக்கு முன்னாடி 2 நாள் முன்னாடி இல்லை, ஒரு நாள் முன்னாடி போன பாம்பு இருக்குது. அதாவது இந்த யாரது வர்ஷினி அப்புறம் அபினவ் முன்னாடி. அடுத்த சைடில் பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் யாரது கீதா ரோஸ் மகேஷா நிற்கிறாங்களா, அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு குழி இருக்குது. இப்போ நீங்கள் எந்த வழியாக போவீங்க? அது என்ன சொல்றது? 2 வருஷமா இருக்கிற சிங்கம் இருக்கிற டோர்ல தான் போணும். ஏன்னா 2 வருஷத்துக்கு ஆயிடுச்சுன்னா அது செத்துருக்கும்ல. ஆமாம் பாப்பா, கரெக்டாக தான் சொல்கிறேன். சிங்கம் செத்து 2 வருஷம் ஆயிடுச்சு, கரெக்டு தான். இப்போ நீங்கள் அப்போ எல்லோரும் அந்த வழியில் போங்க. அந்த ரூம்லேயே ஒரு கடவு இருக்கும், நெக்ஸ்ட் லெவல் தான் அது. பசங்களாம் எப்படி இருந்தாலும் எல்லோரும் அந்த ரூம் விட்டு வந்தாச்சு. இப்போ இந்த ரூம்க்கு வந்துட்டிங்களே, இதில் இந்த 3 டோரில் என்னன்னு சொல்லுங்கள், ஓகேயா? ஓகே, நான் இப்போ சொல்கிறேன். தேஜஸ்விலாம் நிற்கிறாளா, அந்த டோரில் வந்து என்ன சொல்கிறது, அந்த டோரில் போனாலே மறுபடியும் இந்த வழியாக தான் வரணும். அடுத்தது நம்மளோட நடுவில் நிற்கிறாங்களே, அந்த டோரில் அதான் யார் இவங்களாம், வர்ஷினிலாம் நிற்கிறாங்களே, அந்த டோர் உள்ள போனால் நீங்கள் வெளியே தப்பிச்சிடலாம். அடுத்த சைடில் பார்த்தீங்கன்னா அதுவும் மறுபடியும் போன இடத்துலேயே ரிப்பீட்டாகி போய் நீங்கள் அப்படியே இந்த இடத்துக்கே வந்துகிட்டே இருப்பீங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் எந்த டோரில் போகணும் சொல்லுங்கள். தேக்க அந்த நடுவில் இருக்க டோர் தானே? மாமா விஜய், கரெக்டாக சொல்லிட்டேன். எல்லோரும் நீங்கள் கிளம்பலாம். சாரி பசங்களா, நான் உங்கள் கொடுமைப்பட்ட விரும்பலை, அதனால தான் உங்களை சீக்கிரம் அனுப்பிச்சி விட்டேன். சாரி பசங்களா, 2 நாளாக உள்ளே மாட்டிட்டீங்க என்ன பசங்களா. நீங்கள் போயிட்டு வாங்க பசங்களா. உங்களுக்கு இன்னும் நிறைய பேர் 1008 வேலை இருக்கும்ல, உங்களோட பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கணும்ல. சரி பசங்களா, போயிட்டு வாங்க பசங்களா, எல்லோரும் போயிட்டு வாங்க. சாரி பசங்களா, நானும் இனிமேல் நல்லா தான் இருப்பேன். உங்கள் இனிமேல் யாரையும் நான் கடத்தி வைக்க மாட்டேன். நான் போயிட்டு வரேன். ஓகே பேயக்கா, நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நல்ல வாழ்க்கையாக கிடைக்கும். பாய். நாங்கள் எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு போய் ஜாலியாக இருக்கோம். நீங்களும் கவலைப்படாமல் அவங்களோட இடத்துக்கு போய் வாழுங்கக்கா. சரி பாப்பா, இதுதான் என்னோடய வீடு. நான் இங்கே தான் இருப்பேன், இல்லைன்னா நான் வேறு எங்கேயாச்சும் போயிடுவேன். நீங்கள் கிளம்புங்கப்பா. எல்லாரும் எஸ்கேப் ஆயிட்டாங்கண்ணா. நம்ம நடுவில் இருக்க கடவுளை போகலாம். வாங்க வாங்க, எல்லாரும் போயிட்டாங்க பார்த்தீங்களா. சீக்கிரமாக போவோம். சரி தேஜு. என் பசங்க எப்படா வீட்டுக்கு வருவாங்க? தேஜு விஜய், அம்மா உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறப்பா. சீக்கிரம் வாங்கடா குட்டி. காலிங் பெல் சட்டை கேட்குது. சரி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அக்காவாக இருப்பாங்களா இருக்கும், யாருன்னு பார்க்கலாம். அம்மா அம்மா, தேஜு விஜய் குட்டி, நீங்கள் உண்மையாக என் கண்ணு முன்னாடியே தான் நிற்கிறீங்க, இல்லை வேறு எங்கேயாச்சும் இருக்கீங்களா? இல்லை நான் உங்களை நினச்சிட்டு இருக்கேண்ணா. அட உண்மையாகவே நிற்கிறீங்களா? தேஜுமா, எவ்வளோ நாளாக எங்கேப்பா போனேன்? விஜய், நீ எவ்வளோ நாளாக எங்கேப்பா போனேன்? பசங்களை அழாதீங்கம்மா. சரி மம்மி, நாங்கள் அழுக மாட்டோம். நீங்களும் கவலைப்படாதீங்க. நாங்கள் தான் வந்துட்டோட, இனி சந்தோஷமா இருக்கலாம். சரியா? ஆமாம்மா, இனிமேல் நம்ம ஹாப்பியாக இருக்கலாம்மா. பசங்களா, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருப்பீங்களா? அங்கே அப்படி என்ன சாப்பிட்டீங்க பசங்களா? அம்மா, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உப்புமா, லஞ்சுக்கு கஞ்சி, டின்னருக்கும் கஞ்சி தாம்மா. ஆமாம்மா, அதாம்மா கிடச்சிது. நாங்கள் அதான் சாப்பிட்டோம். சச்சோ, அப்படியா பசங்களா? இருங்க, அம்மா போய் ஸ்வீட் எடுத்துகிட்டு வரேன். ஸ்வீட் தான் எடுத்துகிட்டு வர சொன்னேன்னா, உங்களுக்கு என்ன ஸ்வீட் வேணும்? அம்மா அதை எடுத்துகிட்டு வரேன். வீட்டில் நிறைய வச்சுருக்கேம்மா. சொல்லுங்கள். இருக்குன்னு தெரியுமா? நீங்கள் வந்ததுக்கப்புறமா அம்மா உங்களுக்கு ஸ்வீட் வந்து ஊட்டி விடணும்னு இருக்க ஆசையாக. சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன வேணும்? மம்மி, எனக்கு குலாப் ஜாமுன் வேணும். ஆமாம்மா, எனக்கும் அதாம்மா வேணும். ஓகே அண்ணா, கவனமாக பார்த்துக்கோங்க. தூக்கி போட போகிறேன். மண்டையில் இடிச்சுன்னா என்னோட தப்பு கிடையாது. சரியா? நீங்கள் பார்த்து பிடிங்க.
பசங்களா, அம்மா உங்களுக்காக குலாப் ஜாமுன் பாக்கெட் வாங்கி வச்சுருந்தேன். இப்போ அம்மா அது ரெடி பண்ணிட்டேன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் நான் வந்து ஷாப்லேயே வாங்கிட்டேன்ப்பா பசங்களாம். நீங்கள் கேட்ட மாதிரி குலாப் ஜாமுன் ஒரு பாக்ஸ் நிறையா இருக்குது உங்களுக்கு தான். இப்போ நான் பிளேட்டில் வச்சுருக்கேன், சாப்பிடுங்க. அண்ணா டக்குன்னு பாலை வச்சிடலாம் வாங்க. இந்தாங்கண்ணா தண்ணி குடிங்க. படம் குடிச்சு விஜய் அதுக்கு முன்னாடி என்கிட்ட தாமா அதை வச்சுறேன். சே, எவ்வளோ பாசமாக இருக்காங்க அண்ணன் தங்கச்சி. மம்மி பசிக்குது மம்மி, ஸ்வீட் டக்குன்னு எடுத்துட்டு வாங்க. தாங்க பசங்களா, சாப்பிடுங்க குலாப் ஜாமுன். காட்டுங்க. சரியா டேஜ் குட்டிக்குன்னா காட்டு. மம்மி ஹேட் நல்லா இருக்கா எனக்கும் அண்ணனுக்கும்? ஆமாம் செல்ல குட்டி, உங்கள் 2 பேத்துக்கும் ஹேட் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு நாங்கள் சாப்பிடுங்க.